ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமேவும். ஆங்கில புத்தாண்டு காட்டிலும் நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறது அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ஒரு நல்லதும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் காலைல எழுந்திரிச்சு இல்லைனா கோயிலுக்கு குளிச்சுட்டு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருட ஆரம்பத்தில் வந்து எல்லாமேவும் எல்லாத்துக்கும் நல்லதாகவே நடக்கட்டும்னு மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். நீங்கள் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த வருடப்பிறப்பு அதுமா எந்த இது ஆரம்பித்தாலும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஒரு தெய்வீகமான உண்மை கூட. அதனால் எந்த ஒரு நல்லதாக ஆரம்பிக்கினாலும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிங்க, நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க, இந்த நம்ம தமிழ் வருடப்பிறப்பை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத. அப்புறம் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க மைவி3 எம்டி சார் சேனல்லேருந்து ஏதாவது அப்டேட் வரும், இன்றைக்கி ஏதாவது நியூஸ் வரும்ன்ட்டு நானுமே இப்போ வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஸோ பார்ப்போம், நான் சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது அப்டேட் பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்டேட் போய்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எதையாவது ஒரு பற்றியாவது அப்டேட் போட்டால் இன்னும் எல்லோருக்கும் கொஞ்சம் வருடப்பிறப்பு அதுமா நல்ல நாள் அதுமா போட்டு விட்டாங்கன்னா இன்னும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் நான் வந்து ஏன் மைவி3ல சேர்ந்தேன் அப்படின்ற ரீசன் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்ட் டயத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் சேர்ந்தேன். கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு. முழுக்க முழுக்க இந்த டெலிவரி டயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த மைவி3ல சேர்ந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களும் கடன் வாங்கி தான் இதை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அம்மா வீட்லேயும் அவங்களையும் யாரையும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் இது போட்டால் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து அந்த மந்த் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. ஸோ பிஎம்ஐடியிலேருந்து சிஎம் ஆகிறதுக்கு 8 மாதம் கழிச்சு தான் நான் சிஎம்ஏ ஆனேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போட ஆரம்பித்தேன். சிஎம் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் அமௌண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதாவது நவம்பரில் போட்டு டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி மந்த் வரைக்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் இப்போது ஸ்டக்காகி நின்றுச்சு. ஸ்டக்காக மீன்ஸ் கேஒய்சினால் நின்றுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த அமௌண்ட் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கால்வாசி. இது முழுக்க முழுக்க உண்மையிலே நான் இதை நம்பி தான் என் வேலைக்கு மட்டும் இல்லை, கடையுமேவும் திறக்காமல் வச்சுருந்தது. ஏன்னா நம்ம டெலிவரி டயத்தில் நம்மளை வந்து மேக்ஸிமம் அம்மா பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அதனால் எப்படியும் கடை ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணாலும் அந்தளவுக்கு பெருசாக லாபம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதனால் இங்கே நம்ம அம்மா வீட்டுக்கு வந்ததுனால இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அப்போ யோசித்து தான் இப்போ போட்டேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் ஒரு 1.5 மாதம் தானே, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லாவே. எப்பயுமே அந்த ஜீவன் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. இருந்தாலும் மேற்கொண்டு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால தான் நான் வந்து சொன்னேன். நான் வந்து இந்த ரீசனுக்காண்டி தான் முழுக்க அப்போ போட்டதேவும். அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி போட்டேன். இப்போயும் ஒன்றும் பரவாயில்ல. ஸோ இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மையாக நடக்கும்னு நினச்சி நம்ம மூவ் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணும் காலத்தை. ஸோ எல்லாருக்குமே இந்த வருடம் சிறப்பாக அமையட்டும். என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆல் சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி தான் மைவி3ல சேர்ந்துருப்போம். எல்லாருமேவும் அவங்க நினச்ச நல்ல காரியங்கள் எல்லாருமே நடக்கட்டும்னு மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.